வந்து இந்த சினாரியோக்கு வந்துட்டோம். காற்று தான் மக்கள் பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நம்ம நண்பர் யாரோ வந்திருக்காங்க, யாரும் தெரில. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வித்தியாசம் தான் மக்களே. அது என்னன்னு இல்லை, அந்த பில்டிங் இருக்குது, ரெட் பில்டிங். மக்களே இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் தெரியும். ஒரு பச்சை கலர் ஜிங்குச்சான், இன்னொரு வெள்ளை கலர் ஜிங்குச்சான், அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு தெரியாது. கையிலாம் நடக்குது. இந்த கேமரா தான் கொஞ்சம் இந்த ஷேக்லேருந்து காப்பாற்றுதுப்பா. இருக்கு ரொம்ப. ஐயம்மா என்ன காத்தடிக்குது. என்னடா புயல் கீழே வந்துச்சா? ஊராவே மாதிரி இருக்கேன். ஐயோ நமக்கு வேணாம். டேய் அப்படிதான் டேய் மக்களே, ரொம்ப என்ன சொல்கிறது, புயலில் இருக்கேன் மக்களே. ரிப்போர்ட்டிங் பை Vlog Speaks தமிழ் நியூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப புயலாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்க மேகமூட்டமாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி பறக்குதுன்னு சொல்ல பார்க்குறீங்க நீங்கள். ஐயோ தண்ணி வந்துடும் போல இருக்கு மக்களே. அம்மா முருகேஸ்வரா, அம்மா ஏய் இத்தனை ஃபுல் தட்டா போட்டு வந்தேன், எனக்கு இப்படி குளிர்தேடா சாமி. டேய் வாய் சும்மாறா மக்களே. குளிர்ஜோயம் குச்சி வாய் வேறு எவ்வளோ ஆகுது. குளிர்ஜோயம் ஜி டேய் என்னடா பல்லாடுது மக்களே. பாரு மக்கள், வாய் வந்து என்ன சொல்கிறது, வாயில் இருக்கிற பல்லு வந்து பயங்கரமாக ஆடுது. ஐயப்பா இப்போ தான் அமைதியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னே தெரில மக்களே. என் பல்லே ஆட ஆரம்பிச்சிச்சு, அந்தளவுக்கு ஒரு இது. ஓகே மக்களே, நம்ம அடுத்த ஸ்பாட்டில் போய் சந்திப்போம். ஷோ கொஞ்ச நேரத்தை புயல் வந்துச்சுன்னு நினச்சேன் மக்களே. கடைசியாக பார்த்தா மேகமலையில் திடீர்னு பக்குன்னு வரும் போல இருக்குது. ஷோபா கொஞ்ச நேரத்தில் நானே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன்னா பார்த்துக்கோங்க மக்களே. ஷோபா இன்னும் இந்த வாய் ஆட ஆரம்பிக்கல, ஆடி முடிக்கலை, வாய் வேறு ரோலிங் ஆகுது, குளிர் இருக்குது. ஷோபா மக்களே ஸ்ப்ளெண்டர் மைக்கில் இல்லை, நான் தான் ஆச்சு மக்களே. இதோட ஸ்டாப் அடிக்கலாம். பாய் டாட்டா பாய் see you. மக்களே இங்கேயும் புயல் விழலை, பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. யப்பா சாமி, ஆகி இருந்தபோது நான் படாத கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரி ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேம் வந்துடுறோம். அந்த டேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போர்டை பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் போர்டை பார்க்க வேண்டியதாக இருக்குப்பா. தமிழ்நாடு அரசு. டேய் இதை நான் கேட்டேனா, நான் டேம் பேரை கேட்டேன், டேம் பேரையே காணோம் மக்களே. ஏதோ டேம்னு வச்சுக்கோங்க, டேமோ ஏதோ. அங்கே வந்திருக்கோம், இப்படியே போனோன்னா போயிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். பரவாயில்ல மக்களே, இங்கே தண்ணிக்கே பஞ்சம் கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க மக்களே. பயங்கரம் நல்லா இயற்கையாக இருக்குது. யானை, புலி, சிங்கம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. சிங்கம் இறங்கின காடுக்கே செழிப்புன்னு மாதிரி இருக்குது. நம்ம அனிருத் சார் வந்து போட்டிருக்காருல ஒரு பாட்டு, அந்த மாதிரி. மக்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பல்லாடுறதே இன்னும் நிப்பாட்ட முடியல, அந்தளவுக்கு குளிர் அடிக்குது. வா தமிழ்நாடு அரசு வலதுறை. மக்களே இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஏதோ போர்டு நான் பார்க்கல, கூகுள் மேப்பை என்னால் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியாது. எனிவே எடிட்டிங்கில் தெரிஞ்சதுன்னா நான் போட்டு விட்றேன். இதனால் நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த வீடியோவில் நீங்கள் எங்கேஜ் ஆகிருக்கீங்கன்னு பார்க்கலாம். வராது வராது கைலா வராது. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் மக்களே. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்ன இடம்னு எனக்கு தெரில, அந்தளவுக்கு காமெடியாக இருக்குது. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ், இது வந்து மணலார் எஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். போர்டு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ நிப்பாட்டி போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு அருமையான பியூட்டிஃபுல் ஸ்பாட்னே சொல்லலாம். இன்னும் வண்டி வருது, வாவ் செமையாக போகுது மக்களே. இது செம ஸ்பீடாக போகுது, என்ன வண்டின்னு தெரில. மணலார் டிவிஷன் 32 HA 7.00 ஏதோ போட்டிருக்காங்க, அதுவும் தெரில. ஸோ இது டேஞ்சரஸ் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் மக்களே, அதே பச்சை கலரில் ஒரு ஜிங்கிச்சான், வெள்ளை கலர் ஜிங்கிச்சான்னு சொல்லிட்டு சில இடத்துல ப்ரௌனி ஏரியாஸ் இருக்குது, இந்த மண்கள் கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து ஒன்று கூட பார்க்கல மக்களே. அதுதான் வந்து அதாவது ஒன்றுன்னா விலங்குகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விலங்குகள் கூட நாங்கள் பார்க்கல இது வரைக்கும். அந்தளவுக்கு ஒரு சைலண்ட்டான ஒரு ஹசிலான பிளேஸ் இது. ஆக்சுவலி நான் டீ எஸ்டேட்டை தான் என்னோட கண்டென்ட்டாக பண்ணலான்னு நினச்சேன் மக்களே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கேமரா நாட் அலவுட் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அது என்னென்னா உக்ரைன் வாரில் போட்ட பாம்போட மோசமான ஒரு வெடிகுண்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து நான் டிஸ்கிரைப் போட்டுக்கிற மக்களே. இது வெறும் என்னோடய டைலாக் மட்டும்தான், யாரையும் இன்வோக் பண்ணுறது கிடையாது. ஓகே, வரவால இந்த கேமரா பார்த்துட்டு என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி மக்களே இந்த கேமரா பேர் DJ Pocket 2, அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கேமரா, நல்லா ஹேண்டியாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோ அண்ட் சைலண்ட் அசல் வாக் நீங்கள் இந்த ரோடு வழியாக போகலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது.
அதை வரேன். பாருங்க மக்களே, நல்லா தண்ணி குளமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த கூரை வீடு அருமையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. யாராவது அதான் எனக்கும் தெரில, எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று போகுது மக்கள். பிளாக் பேந்தரா? ஆமாம் மாப்பிள்ள வணக்கம். என்ன இந்த சைடு என்ன ஜூம் பண்ண முடியல. பிளாக் பேந்தர்லாம் இருக்கா மக்கள் இங்க. ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியத்தின் ஆச்சரியம்னு சொல்லலாம்.